கோல்டுக்கு வந்து ஒரு எண்ட் யூஸ் கிடையாது. இப்போ கோல்டு எதுக்காக வாங்கி வச்சாங்கன்னா, நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா போய் கடன் வச்சுட்டு பணம் எடுக்கலாங்கிறதான் இருக்கே தவிர, கோல்டுக்கு எந்த விதமான யூஸுமே கிடையாது. ஆனால் இதே நீங்கள் சில்வர் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லேப்டாப்பாக இருக்கட்டும், இல்லைனா மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், அந்த சில்வருக்கு ஏதாவது ஒரு எண்ட் யூஸாவது இருக்குது. அது இண்டஸ்ட்ரியல் யூஸ் கூட பண்ண முடியும். ஸோ கோல்டை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10% வரைக்கும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கலாம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அரசாங்கம் என்ன பண்ணிருக்கலாம்னா, இந்த சோவரின் கோல்டு பாண்டுன்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? அதுக்கு 2.5% வட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கேபிட்டல் கெயின்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு 4 கிலோ கொடுக்கறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் 100 கிராமாவது கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா, அட்லீஸ்ட் எனக்கு பேப்பரில் கோல்டு இருக்கும். எனக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு ஒரு 3 வயசு தான் ஆகுது அப்படின்னா, நான் இப்போவே கோல்டு வாங்கி வச்சு காணாமல் போகிறதுக்கு நான் என்ன பண்ணலான்னா, ஒரு 8 வருஷம் வரைக்கும் போட்டுட்டு, அன்றைக்கி அந்த டைமில் என்ன மாடல் நல்லா இருக்கோ அந்த ரேட்டுக்கு ப்ளஸ் எனக்கு 2% வருது. ஸோ இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கலாம் பட்ஜெட்லனா, இந்த சோவரின் கோல்டு பாண்டையும் நாங்கள் கொண்டு வரோம். அதாவது நாங்கள் வந்து ஒரு 100 கிராம் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பேன் நம்பருக்கு கொடுக்குறோம் ஒரு வருஷத்துக்கு. முன்னாடி கொடுத்த மாதிரி 4 கிலோ கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏமாற்றம் தான்.